அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கேபிஎஸ் கலைமகளில் இன்றைக்கி லைனிங் துணி எவ்வளோ ஈஸியாக தைக்க முடியுமோ அந்தளவுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எதை நல்ல பக்கம்னு வச்சுக்கோங்க. நான் லைனிங் துணிலாம் அடித்து திருப்ப மாட்டேன். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்புவேன். ஏன்னா நம்ம அடித்து திருப்பையில் லைட்டாக அப்படி கட் பண்ணி விடலாம். நிறைய பேருக்கு பார்த்தா அப்படி கழுத்து அவங்க ஃபுல்லாகவே சாக்கெட்லலாம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இது மாதிரி வளைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கழுத்தை ஒரு அடி அந்த வளைவில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே ஒரு அடி தையல் போட்டுக்கிறது. கழுத்தை ரவுண்டாக அடிச்சுக்கிட்டு தைச்சாது கீழே மடிச்சு தைச்சாச்சு. இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி சமமாக பிடிக்காமல் லைட்டாக கழுத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிட்டிங்கன்னா டாட் பிடிச்சிட வேண்டியது. இங்கேருந்து 4 இன்ச்சு அளவு வச்சுக்கோங்க. இங்கே உயரம் 4 இன்ச்சு அது போதும். அவ்வளோதான். லைனிங் உள்ள பேக் சைடு தைச்சாச்சு. இந்த பக்கத்து இப்படி சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு ஆண்குளம் சைடில் ஒரு எடுத்து தைச்சாச்சு. ஸ்லீவ் தைச்சிக்கணும். தைச்சாச்சு. அதுக்கப்புறம் சுற்றி மேலே ஒரு தையல் போட்டுக்கணும், பிரிஞ்சு போகாமல் இருக்க. ஒரு கை தைச்சாச்சு. நான் இது மாதிரி தான் 2 தையல் போட்டு எடுத்துக்குவேன். ஏன்னா நீங்கள் போடும்போது இப்படி சுருக்கமாக இருக்கும். லைனிங் துணி உள் பக்கம் உள்ள லைனிங் துணி சுருங்கிக்கும். அது மேலே அடித்து திருப்பிட்டிங்கன்னா இது மாதிரி 2 தையல் போட்டிங்கன்னா அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். ஒரு பக்கமாக வச்சுட்டு ஏதோ ஒரு சைடு நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம். 1 இன்ச் அளவில் நான் குடஞ்சி கட் பண்ணுவேன். அப்போதே முன்னாடி சுருக்கம்லாம் இருக்காது. அதனால் நான் தைக்கிற ப்ளவுஸில் எல்லாத்துக்குமே 1 இன்ச்சு ஸ்லீவில் 1 இன்ச் குடஞ்சி கட் பண்ணிக்குவேன். இப்படி வச்சுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு அப்படி நைஸாக வச்சு இது மாதிரி குடஞ்சி கட் பண்ணிவிட்டு இது மாதிரி 1 இன்ச்சு அளவில் குடஞ்சி கட் பண்ணிடணும். இதோட போதும். கை முடிஞ்சிருச்சு. கிராஸ் எடுத்துக்கிட்டு இந்த சைடு ஒரு கிராஸ், இங்கிட்ட ஒரு கிராஸ் வச்சுக்கிட்டேன். நான் கழுத்துக்கெலாம் அடித்து திருப்ப மாட்டேன். அப்படியே ஒரு தையலை போட்டுட்டு கிராஸ் பீஸ் வச்சு தான் கழுத்துக்கு நான் எப்போவுமே தைப்பேன். இப்போ ஒரு கிராஸ் சுற்றி அடிச்சிட்டோம். இன்னொரு கிராஸை சுற்றி அடிச்சுக்க வேண்டியது. இந்த பக்கம் விட்டு இப்போ நம்ம கிராஸை குறிச்சிக்கணும். இப்போ என்னென்னா இப்படி கிராஸ் இப்படி மடிக்கையில் இந்த லைனிங் துணியில் தையல் படம் மேலே உள்ள தையல் படாது. அதனால் நீங்கள் இந்த பக்கம் ஒரு லைனிங் துணி பக்கம் வச்சு இப்படியே ஒரு கிராஸுக்கு நேரம் ஒரு தையல் போட்டுக்கிட்டு டாட் பிடிச்சிங்கனாக்கா லாஸ்ட்டு லைனிங் துணி இதுவும் சேர்ந்து வரும். இல்லாட்டினா லைனிங் துணியில் தையல் படம் மேலே இந்த சேரீயில் உள்ள அந்த இது அப்படியே தூக்கிக்கிறோம்.
கிராஸ் நீங்கள் எவ்வளோ தான் லென்த்தாக பிடிச்சாலுமே கிராஸ் வந்து செட் ஆகாது. அதனால் பின் நேரத்துலேருந்து ஒரு தையல் இங்கிட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வந்து கிராஸ் உயரத்தை அப்படி மடக்கையில் நீங்கள் எவ்வளோ தூரம் பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு கிராஸ் உயரம் வரும். இந்த மாதிரி சமமாக அப்படி மடிச்சுக்கிட்டு லைட்டாக ஏற்றமாக கட் பண்ணி விட்டுக்குங்க. கிராஸோட உயரம் பிடிச்சிங்கன்னா இந்த தையல் ஏற்கனவே தைச்சிருக்க தையல் வரையும் உங்களுக்கு வரும். கிராஸு கீழே உள்ள டாட் பிடிக்கல எப்போவுமே 2 தையல் போட்டுக்கோங்க. ஒன்று பிரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துலலாம் வந்து தையல் போட முடியாது. அதனால் 2 தையல் போட்டுக்கோங்க. சைட்லலாம் ஒவ்வொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்து இதிலேருந்து ஒரு தையல் போட்டதுனால நம்ம இங்கேருந்து சைட்லேருந்து இங்கே வரைய வச்சோம்னா கரெக்டாக 2 கிளாத்துமே ஒட்டின மாதிரியே வருது. இல்லாட்டினா லைனிங் இதில் தையல் படம், மேலே இதில் வந்து தையல் படாது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. இது மாதிரி தைச்சி பாருங்கள் எப்படி இருக்குங்க. கிராஸ் அதே மாதிரி தான் இதை நாடிச்சு கட் பண்ணிலேருந்து பிடிச்சிக்கணும் உயரத்தை. வந்து இது மாதிரி தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கிராஸ் பிடிக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து இப்படி மடிச்சுக்கணும் கிராஸ் உயரத்துக்கு. ஏற்கனவே கிராஸ் உயரம் குறிச்சிருப்பீங்க, அந்த உயரத்தை குறிச்சிக்கணும். தையல் போட்டு டாட் பிடிக்க பழகிக்குங்க. இப்போ வந்து கிராஸ் வந்து நீட்டாக வந்துருச்சு. இந்த கிராஸும் ஒன்றா வந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து பட்டி தைக்கணும். பட்டியோட உயரம் இது மாதிரி குறித்து பாருங்கள். வச்சு இந்த உயரத்தை சைடில் வச்சுட்டு சமமாக வச்சு பார்த்துக்கேன். அப்போ பட்டியோட உயரம் இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு பட்டியோட உயரத்தை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி கட் பண்ணுவோம். வந்து பட்டி தைச்சாச்சு. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து கிராஸ் பெட்டி வந்து இது மாதிரி மேலே வச்சு ஒரு தையல் கீழே கிராஸு தையலை கீழே இது பண்ணிவிட்டு அதுமாரி போட்டிங்கனாக்கா அப்படி எடுத்துக்காது. இப்படி அந்த கிளாத் ஒரு கொஞ்சம் லேசான கிளாத்து பூனா அந்த மாதிரினா நூல் இப்படி எடுத்துக்கிட்டே வராமல் இருக்கும். அதனால் ஒரு படிமானத்தை இது மாதிரி தைச்சிங்கன்னா நீங்கள் ஓவர்லாக் கூட போட வேண்டாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்னொரு பட்டியை தைச்சிட்டு அப்புறம் வந்து கொக்கி பீஸ் தைக்க வேண்டியது. இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு இந்த தையக்கூடிய அந்த பிசுரை வந்து இப்படி லைட்டாக அப்படி அமுக்கினேன். இல்லைன்னா இந்த சைடு வந்து அப்படியே இப்படி இது மாதிரி இப்படி மடங்கின மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி நல்லா அப்படியே அந்த பிசுரை வந்து கீழே திருப்பிக்கிட்டு இது மாதிரி இப்படி மடங்கி இருந்துச்சுன்னா பிரிச்சுக்கிட்டு வராது. அதனால் அது மாதிரி தைச்சோம்னா நல்லாயிருக்கும். ஓவர்லாக் கூட போட வேண்டாம். இது வந்து உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் கொண்டு வந்து வளையம் வைக்கிறதுக்கு சின்னதாக கீழே மடிச்சுட்டு சின்னதாக ஒரு அரைஞ்சியும் வச்சு இந்த தையலை தான் மறைக்கணும். இந்த மாதிரி தைக்கணும் வளையம் வைக்கிறதுக்கு. வளையம் வைக்கிறதுலாம் அது மேலேயே வி அடிக்கிறேன்னா கொஞ்சம் அரை இன்ச்சு தள்ளி ஒரு அடி அடிச்சுக்குங்க. இல்லை வளையம் வி அடிக்கிறேன்னா வளையம் வைக்கிறேன்னா அதிலே 2 தையல் போட்டுக்கோங்க. கொக்கிக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொக்கிக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு மடிச்சு அப்படியே திருப்பிடுவாங்க. இப்போ கொக்கிக்கு அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த இதில் வந்து 2 தையல் போட்டுக்கணும். நீங்கள் சப்போஸ் இப்படி கொக்கி மாட்டையில் இந்த இது அடிக்கடி இதை எடுத்துக்க தெரியும். நீங்கள் 2 தையல் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட பிஞ்சாலும் கூட அந்த தையல் எடுத்து கொக்கி பிரியும். ஆமாம். இப்போ தைச்சி முடித்ததுக்கப்புறம் இப்போ அளவு குறிக்கணும். ஒவ்வொருத்தர் கட் பண்ணையிலேயே இங்கே ஆம்கோல் அளவு இங்கேருந்து இடுப்பு சுடல் எல்லாம் குறிச்சிருவாங்க. நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிறதெல்லாம் எவ்வளோ பிடிக்கிறதுன்னு தெரியாது. அப்போம்போது இங்கே உங்களுக்கு ஆம்கோல் அளவுலாம் கம்மியாயிடும். தைச்சி இது மாதிரி தைச்சி கிராஸ்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இடுப்பு சுற்றல் அளவு ஆம்கோல் அளவுலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கச்சின்னு இருக்கும் ப்ளவுஸ். அதனால் இப்போ வந்து எப்போவுமே தைச்சதுக்கப்புறம் இந்த கொக்கியும் வளையமும் ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கமாக இருக்கணும். அதனால் கரெக்டாக அப்படி இருக்கான்னு தையல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இது இருக்குது. இந்த பட்டி தையல் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த டாட் பிடிச்சது சைடு டாட் பிடிச்சது கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து நம்ம 3 இன்ச்சு வச்சோம்னா இங்கே இருக்கும். ஒவ்வொருத்தலாம் பார்த்தா இங்கே வந்துடும். இந்த டாட் பிடிச்சிங்கனாக்கா இந்த சைடு கிராஸ் போன மாதிரி இருக்கும். இங்கேருந்து கரெக்டாக 3 இன்ச்சு, இங்கேருந்து 3 இன்ச்சு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக இங்கிட்டு இருக்கலாம்னா இங்கிட்டு போயிடும் கிராஸு, இந்த சைடு வந்துடும். இப்போ 3 இன்ச்சு எடுத்திங்கனாக்கா கரெக்டாக 3 இன்ச்சு எடுத்திங்கனாக்கா கிராஸ் இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த கிராஸோட இந்த கொக்கி பட்டியோட உயரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு வந்து கிராஸ் பெட்டிக்கு வந்து இடுப்பு சுற்றல் ஆம்கோல்லாம் குறித்தோம்னா 2க்குமே ஆம்கோலில் வந்து கரெக்டாக தான் வரும். ஆனால் இடுப்பு சுற்றல் 2க்குமே கொக்கியோட வளையத்தோட கொக்கிக்கு வந்து அரை இன்ச்சு கூடவே வரும். அதனால் தனித்தனியாக அளவு எடுத்துக்குவோம். இப்போ அளவு சட்டையிலேருந்து இப்படி அளவு இடுப்பு சுற்றலை இப்படி எடுத்துக்கோங்க. கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஆம்கோல் அளவு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்படி உயரத்தில் வச்சு பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கும். தையல் போக கரெக்டாக அரை இன்ச்சு இருக்கும். எடுத்து வச்சுட்டு இந்த ஆம்கோல் இந்த டாட் பிடிச்சதுலேருந்து வச்சிங்கன்னா ஆம்கோல் அளவு இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்படி கிராஸில் தான் வரும். பார்க்கையில் எங்கிட்ட பட்டிக்கு கொஞ்சம் கூட இருக்குன்னா லைட்டாக ஒரே ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நிறையா குறிச்சாச்சு. இடுப்பு சுற்றலும் ஆம்கோல் வச்சு குறிச்சாச்சு. பேக் சைடு அதாவது பின்பக்கம் உள்ளதை எடுத்துக்கோங்க. அதே இடுப்பு சுற்றளவு இது ரெட்டையாக கூட அப்படி மடித்து வச்சுக்கோங்க. இந்த உள் பக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி இங்கிட்டு தான் தையல் போடணும். உள் பக்கம் தான் தையல் போட போகிறோம். நம்ம மடிச்சுக்கோங்க.
இங்கேருந்து மடிப்புலேருந்து கரெக்டாக இடுப்பு வைங்க. இங்கிட்டும் குறிச்சிக்கோங்க, இந்த சைடும் குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி பின்பக்கம் உள்ள ஆம்கோலில் அதே மாதிரி ரெண்டுக்கும் கரெக்டாக வரும். இங்கேருந்து அரைஞ்சி தையல் போட்டுட்டு இப்படி இறக்கி வளைச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த சைடும் குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 சைடும் போட்டாச்சு. வேஸ்ட்டாக கொஞ்சம் கூட இருந்தால் லைட்டாக போதும். 2 இன்ச்சு கூட 2 இன்ச்சு விட்டாலே போதும். வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு தள்ளி இப்போ மார்க் பண்ணதையும் அதையும் சமமாக வச்சுக்கோங்க. 2 சைடு மார்க் பண்ணது கரெக்டாக வச்சுட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக வருது. சைடில் வந்து இதை குறிச்சதும் ரெண்டும் கரெக்டாக அப்படி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக ஒரே சமமாகுது. இது கரெக்டாக ஆகுது. இப்போ நீங்கள் அளவு சட்டையிலேருந்து இந்த சைடில் உள்ள உயரத்தை கூட வச்சு பார்த்தீங்கன்னா தையல் போக இந்த கரெக்டாக அதே அளவு வருது. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் கை வந்து ஆண்கோல் சுற்றி தைச்சிட்டு சைடு தையல் போடையில் ஏற்ற இறக்கமாக வரும் ஸ்லீவ் வந்து. அதனால் நீங்கள் கையை ஜாயிண்ட் பண்ணங்காட்டிலையுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து இந்த ஸ்லீவில் உள்ள வளைவு பகுதி வந்து கிராஸ் சைடு வர்ற மாதிரி தைக்க வேண்டியதான். இப்படி நாச்சு கையோடைய சென்டர் பகுதியும் இன்னும் கரெக்டாக அப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் தைச்சாச்சு. அடுத்து இன்னொரு தையல் தைச்சிக்கணும். அடுத்து இது 2 தையல் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த ஓரத்தில் வந்து இந்த ஓர சைடு வந்து ஒரு தையல் போட்டிங்கன்னா நூல் இப்படி லைட்டாக பிரிஞ்சு வராது. நீங்கள் யூஸ் பண்ண பிரிஞ்சு வராமல் கையும் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து சைடு தைக்கணும். ஏற்கனவே குறிச்சதை வச்சு கோடு போட்டுக்கிட்டு இப்போ 2 சைடும் குறிச்சது இருக்கும். சைடு தையல் போட்டு வரையில் நான் ஆம்கோல் 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும். இல்லைன்னா இந்த கை இழுத்தோம்னா அந்த கிராஸ் பீஸ் தைச்சது வந்து கொஞ்சம் லென்த்து கொடுக்கும். அதனால் இந்த இது ஆம்கோல் அந்த இது தைச்சு வரது வந்து ஏற்ற இறக்கமாக வந்து மூணு தையல் வரிசையாக போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் ஒரு தையல் போட்டிங்கன்னா நீங்கள் ஓவர்லாக் போட வேண்டாம். அதுக்கப்புறம் இதோடைய இடுப்பு சுற்றளவு கரெக்டாக நீங்கள் தைச்ச சாக்கெட்டில் உள்ள அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கொக்கி உட்காந்து கரெக்டாக அப்படி வச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட இருந்தால் 2 சைடும் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எவ்வளோ லூஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தைச்சிக்கணும். இது வந்து இப்போ நான் தைச்சது வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ மார்க் பண்ணது வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தால் அதோடைய சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கும். கழுத்துக்கு வந்து இது மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஸ்கேல் அளவு இல்லைன்னா 1 இன்ச்சு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கிராஸ் வந்து இப்படி சைடு இருக்குன்னா சின்ன சைடும் இதை வந்து இப்படி ஏற்றிறக்கும் அப்படி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜாயிண்ட் பண்ணிங்களா அப்படியே அந்த அழுத்தாது, கனமாக இருக்காது அந்த இடம் கிராஸில் போய். ஒரு தையல் தைச்சாச்சு. இதை மடக்கி விட்டு 2 தையல் போட்டு விட வேண்டியது. எல்லாருமே 2 தையல் தான், அதனால் 2 தையல்.
இப்போ லைனிங் துணி தைச்சி முடிச்சாச்சு. சைடு வந்து நேராக வந்துருச்சு. அந்த தையல் சாய்ந்து சைடு ஆம்கோல் தையல் வந்து கரெக்டாக வந்துருச்சு. லைனிங் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.